வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2022 வருஷம் துல்கர் சல்மான், மிர்னல் தாக்கூர், அப்புறம் அவங்க பேர் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பலர் நடித்து தெலுங்கு மொழியில் வந்து தமிழ் டப்புடான சீதாராமன் அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு நான் 2 நாளாக தூங்கவே இல்லை. ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டேன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் தேவைதானா, இந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வேணுமா, ஏன் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேடாக கொண்டு போனாங்க அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி 2 நாளாக தூங்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் தூக்கத்தை கெடுத்த படம்னா அந்த படம் தான். படத்தோட கதை ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரிங்க. படத்தோட ஹீரோ துல்கர் சல்மான், அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். அவர் வந்து பார்த்துக்கிட்டனா கார்கில், அதாவது காஷ்மீரில் வந்து பார்த்துக்கிட்டனா பார்டரில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு சோல்ஜராக இருக்கா. அப்படி அவர் வந்து பார்த்துக்கிட்டனா அவரோட கேங்கெல்லாம் வந்து பார்த்தா சேர்ந்து ஒரு ஆப்ரேஷனை பண்ணி முடிக்கும்போது வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷனை பண்ணி முடித்த உடனே அவங்க பேட்டி எடுக்கிறதுக்காண்டி தொலைக்காட்சி, அதாவது வானொலி நிலையத்தில் வந்து பார்த்துக்கிட்டா ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா பேட்டி இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் இவரை கேட்கும்போது எனக்கு யாருமே இல்லை, இவங்க தான் என் குடும்பம், எனக்கு வந்து பார்த்தா அப்பா அம்மா தங்கச்சிக்கிட்டு யாருமே இல்லை, நான் வந்து பார்த்துக்கிட்டேன் ஒரு அண்ணான்னு சொல்லிட்டு விட்டாரா. அப்படி அதை வந்து பார்த்துக்கிட்டுனா அந்த பேட்டி எடுக்க வந்தவங்க வந்து பார்த்துக்கிட்டா அவங்களாம் ரொம்ப தாக்கப்பட்டு அதை வந்து பார்த்துக்கிட்டுனா அவங்களோட வானிலையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது அவருக்கு வந்து பார்த்துக்கிட்டா நிறைய அட்ரஸ் வருது. காஷ்மீர், கன்னியாகுமரி, தமிழ்நாடு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊரும் லெட்ரு வருது. அதில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு லெட்ரு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் கண்ணுக்கு படுது. சீதா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரே கவிதை நடைய காதல் தோணியில் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கணவன் மனைவியாக நினச்சிக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டோன்னா லெட்ரு வருது. அந்த லெட்டருக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ரம் அட்ரஸ் கிடையாது, ஒன்லி டூ அட்ரஸ் மட்டும்தான். அப்படி இருந்து அந்த அட்ரஸை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவர் கண்டுபிடிச்சி இவங்க வந்து பார்த்துக்கிட்டா ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்ட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துக்கிட்டா பார்க்குறதுக்காக அவங்க சந்துக்கிறதுக்காண்டி அவர் வரா. அப்படி வந்ததுக்கப்புறம் சீதா தேவியை பார்த்துட்றா. பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தா என்ன நடந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவா வந்து பார்த்தா அவங்க பிரிஞ்சாங்க, எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. இது இவங்க ஃப்ளாஷ்பேக்கில் போகுது. ராஷ்மிகா மந்தனா இதில் எங்கேருந்து வந்தாங்கன்னா இவங்க கூட வேலை பார்த்த, அதாவது துல்கர் சல்மான் கூட வேலை பார்த்த ஒருத்தர் என்னோட கடமை வந்து பார்த்தா ஒரு பெண்டிங் இருக்குது, இவரை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சீதாக்காண்டி அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தா போய் தேவியில் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துறா. அப்படி அந்த லெட்டரை வந்து கொண்டு போகிற ஒரு போஸ்ட்மேன் வேலையாக வந்து பார்த்தா நம்ம ராஷ்மிகா மந்தனா பார்க்குறாங்க. ராஷ்மிகா தான் வந்து பார்த்துக்கிட்டா அவங்க ரெண்டு பேத்துக்கு என்னென்ன உறவு, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி வந்து பார்த்து இது பண்ணாங்க அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக் ஒவ்வொருத்தராக கண்டுபிடிச்சி அவன் ஷோயை நமக்கு சொல்கிறது. இன்ட்ரோலுக்கு அப்படி போயிட்டாலும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டா 2 பேருக்கு வந்து பார்த்தா காதல் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தா ஒரு அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா கல்யாணம் போகிற சமயத்தில் ஒரு ஆப்ரேஷனில் பாகிஸ்தானுக்கு போய் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் எதிர்பாராத ட்விஸ்ட்டை வச்சு நம்மளை வந்து பார்த்துக்கிட்டா ஏகப்பட்ட பேரோட தூக்கத்தை கெடுத்த படமாக அந்த படம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த படம் யார் பார்க்கணுமோ இல்லையோ ட்ரூ லவ்வர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லவ்வரை வந்து பார்த்துக்கிட்டா கொட்டி கிடக்குது. படத்தில் பேச எல்லாமே அன்புல சீதா மகாலட்சுமிக்கின்ட்டு கவிதை தோணிலேயே வந்து பார்த்துக்கிட்டா கவிதை நடலையே வந்து பார்த்துக்கிட்டா படத்தில் ஏகப்பட்ட வசனங்கள் பார்த்தா ரசிக்கும்படியாக இருக்கும். அதே மாதிரி காஷ்மீரோட பின் அழகு, காஷ்மீர் இவ்வளோ அழகாக இருக்குமா, காஷ்மீர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பரான ஊர் அப்படிங்கிறத காஷ்மீரோட அழகாக வந்து பார்த்தா சூப்பராக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமெடிகள் வந்தாலும் படம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொய்வே வராது. ராஷ்மிகா மந்தனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக லீடு பிடிச்சி வந்து பார்த்துக்கிட்டா அந்த சீதா தேவி யாருன்னு கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரோவில் பார்த்தா ஒரு சீன் வரும். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் நூர்ஜஹான் அப்படின்ட்டு தனக்காண்டி பார்த்தா தன்னோட அடையாளத்தையும் மறைச்சிட்டு ஒரு பிரின்ஸாக இருந்தவங்க எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் எப்படி பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க போகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு முக்கிய வந்து படத்தோட மியூசிக். பாட்டு கூட விட்டுருங்க, அது நமக்கு தெலுங்கு படம், ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை விட்டுருங்களேன். மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டனா பின்னணி இசையில் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருப்பாங்க. அந்த பின்னணி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோரஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் வரும்,
ஒரு ஃப்ளூட் ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா மனுஷன் காதல் படத்துக்கு ஏற்ற மியூசிக் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப மெய்சிலிக்காக வரைக்கும். அதுபோக அவங்க கூட வந்த மிலிட்ரி மேனாக வரவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் தேவைதானா அப்படிங்கிறது என்னால் இன்னமும் ஏற்றுக்க முடியலைங்க இந்த படத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அன்றைக்கி உருக்கிடுச்சு. எப்பட்றா அப்படி தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் ட்ரூவான லவ் ஸ்டோரிங்க. துல்கர் சல்மான் ஆக்டிங் சொல்லவே வேணாம். துல்கர் சல்மான் சூப்பராக நடிச்சிருக்கா. மிர்னால் தக்கூர் அவங்களுக்கு ஏற்ற கதை, சூப்பரான கேரக்டர், பக்காவாக ஒட்டி போய் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ரஷ்மிகா மந்தனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி புஷ்பா படம் வந்துச்சு. புஷ்பா படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹீரோயின், இந்த படத்தில் இப்படி ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்களோ அவங்க கொடுக்கப்பட்ட கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனால் மிர்னால் தக்கூர் நம்ம துல்கர் சல்மான் அவங்க நடிப்பு தான் படத்தை வந்து பார்த்துக்கிட்டோன்னா கடைசி வரைக்குமே நமக்கு வந்து பார்த்துக்கிட்டா எங்கேயுமே தூவிலாமல் கொண்டு போனது. அவங்க நடிப்புக்காண்டி இந்த படத்தை பார்க்கலாம். அந்தளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் தர மற்ற எல்லா படமும் எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிங்கன்னு பார்க்க கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பின்னணி இசை, ஐயோ அதெல்லாம் நினைக்கும்போது எப்படி தான் அப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. தமிழ் சினிமாவில் வந்து தமிழ்காரங்களே அதிகமாக யோசிக்கிறது, கேரளாக்காரங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க, கேரளாவில் வர படமெல்லாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. தமிழ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சினிமா யதார்த்தமான படம் பார்த்து யோசிப்பாங்க. ஆனால் ஒரு சில தெலுங்கு படமும் இந்த மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு இப்போ இந்த தெலுங்கு படம் மசாலா நம்ம மொழியாக பில்டப் சீனு நம்ம பை சீன்லாம் இருக்கும் அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோன்னா உருக்கிற காதல் கதைகள் என்கிட்ட இருக்குது. நாங்கள் வந்து பார்த்தோம் நெஞ்சை வரக்கூடிய படம் எடுக்க முடியுண்டு எடுத்துக்கிற படம் தான் இந்த படம். உங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய தேவைப்படும் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் கிளைமேக்ஸ் தான் தலை சீன் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு மிகப்பெரிய தள்ளிக்கூடும். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.